இதுவரைக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணாதவங்க தீபாவளி அன்னைக்கு, அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்து சகல செல்வங்களும் ஐஸ்வர்யத்தையும் பெறுங்க. சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் என்ன பயன் அப்படின்னா, வீட்டில் சந்தோஷம், செல்வம், ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதி, சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இந்த நாளில் தான் குபேரர் தான் இழந்த செல்வத்தை லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு மீட்டெடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஆடம்பரமாக ஸ்வீட்ஸு எல்லாம் பூஜை எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணும்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க அவல் சர்க்கரையை வச்சே நீங்கள் பூஜை பண்ணலாம். ஏன்னா குபேரரே அவல் சர்க்கரையை தான் நெய்வேத்தியமாக லக்ஷ்மி தாயாருக்கு கொடுத்து தான் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்தார். லக்ஷ்மி குபேர பூஜை ஈவினிங்கில் தான் செய்யணும். மார்னிங் ஆஸ் யூஷுவல் தீபாவளிக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க. ஈவினிங் 4:15 மேலே தான் அமாவாசை திதி வந்து பிறக்குது. அமாவாசை திதியில் தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும். நீங்களும் லக்ஷ்மி பூஜை பண்ணி சகல செல்வங்களையும் பெறுங்க.